ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி அசுப கிரக பயிற்சியானது நிகழப் போகிறது. இந்த அசுப கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா சாதாரண அசுப கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை, அதாவது அவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை இந்த கிரக பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக கும்பம் ராசி நீர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல கவனமா செயல்படணும், ஏதாவது புதிய விஷயங்களை இப்ப நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தா இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற தகவலை நீங்க முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டுமில்லாமல் கும்பராசி நீர்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, நிதி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா, குடும்ப சூழல் எப்படி இருக்க போகிறது, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா, ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருமா என அனைத்து தகவலுமே நீங்க இப்ப இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஜூலை 1ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்கம் நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜூலை 1ஆம் தேதி தான் அசுப கிரக பயிற்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால கும்பம் ராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி எதிர்பார்க்காத மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஒரு புறம் அமைந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகிறது. ஸோ என்னென்ன நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது, என்ன மாதிரி கஷ்டங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்புகளை நீங்க தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொழில் வாழ்க்கையில கும்பம் ராசினியர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது. ஸோ ஒரு புறம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியா ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்காது. ஸோ ஒரு சறுக்கல் விழுந்தா இன்னொரு புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனால அடுத்தடுத்து நீங்க எப்படி முயற்சி செய்யணும், தொழில எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மட்டுமே நீங்க யோசிங்க. செவ்வாய் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய இழப்புகளிலிருந்து பாதுகாக்க போகிறார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்து உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கவலையே நீங்க படாதீங்க. இந்த காலகட்டம் வணிகம் தொடர்பான பார்த்தீங்கன்னா எந்த ஆபத்துகளையுமே நீங்க எடுப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வணிகம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஆபத்தான விளைவுகளை, ஆபத்தான முயற்சிகளை செய்யாமல் இருப்பது முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த முயற்சியுமே வணிகம் ரீதியாக எடுக்காமல் இருப்பதை உங்களுக்கு இப்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் முழுக்க கும்பராசினியர்கள் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறார். இந்த புதன் பகவானால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் வியாபார ரீதியாக நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. ஏன்னா வியாபார ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டங்கள் ஒருபுறம் கிடைக்க போகிறது. தொழில் தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த முயற்சியும் செய்யாதீங்க. தொழில ஏதாவது முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் இப்போ நீங்க செய்யாதீங்க. ஸோ கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக பெரிய அளவில் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காமல் இருப்பது தான் கும்பராசினியர்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்கள் குருவின் உச்சநிலை காரணமாக தங்களுடைய வேலைகளில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீங்க. ஸோ இதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. குருவின் உச்சநிலை காரணமாக வேலையில பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது. அதாவது வருவது போல் இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு தடைப்பட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா
கலவையான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் ஏதாவது படிப்பு ரீதியாக முயற்சி செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்யலாங்க. உயர்கல்விக்கான முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் நீங்க செய்யலாம். அதாவது மேல் படிப்புக்காக ஏதாவது மாணவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து முயற்சி செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்ப நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய குழப்ப நிலையை போக்குவதற்காக எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் செய்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். அதனால முயற்சி செய்து பாருங்க. அதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. ஸோ மாணவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இப்போ நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப விஷயத்துலையுமே நீங்கள் கலவையான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வீட்டு வாழ்க்கையில் முடிவுகள் ஏதாவது எடுப்பதாக இருந்தீங்கன்னா சற்று ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து முடிவை எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கவே கூடாது. அப்படி முடிவு எடுக்கிற விஷயத்தில் குழப்பமாக இருந்தால் பெரியவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி வீட்டு விஷயங்களை கையாளுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காதல் செய்யக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் கண்ணியம் ரொம்பவே அவசியம். இந்த காலகட்டம் கூட்டங்களை திட்டமிடுவதை நீங்கள் தவிர்ப்பது பேணுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. ஒரு சில நேயர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்தில் முன்னேறுவதற்கு குறிப்பாக உகந்ததாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணம் முயற்சி ஏதாவது கும்பராசினியர்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களில் அதிக சக்தியை செலவிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த காலகட்டம் இந்த விஷயத்துல உங்களுக்கு பலவீனமான பலன் நிச்சயமா வந்து சேரும். அதனால முயற்சி செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. தேவையற்ற செலவுகளை இந்த காலகட்டத்தில் அதே போல தவிர்ப்பது முக்கியமாகவே உங்களுக்கு நல்லதாக அமையலாம். ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான செலவை மட்டும் செய்து பாருங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் அதையும் நீங்க தவிர்க்கணும். இந்த மாதிரி வழியில நீங்க நடந்து கொண்டால் கண்டிப்பா பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ பணம் ஒருபுறம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய மதிப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க இப்படி நடந்து கொண்டீங்கன்னா நிதி சார்ந்த விஷயத்துல பாதிப்பு ஏற்படாது. நிதி முடிவுகளை கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில உண்டாகலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா சாதகமான முன்னேற்றம் இல்லை. ஸோ உடல்நல விஷயத்துல முழுமையாக நீங்க விழிப்புடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அசுப கிரக பயிற்சி காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை நீங்க விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.